தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். வணக்கம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் இது பெரிய லெவலில் பேச்சுக்குள்ளே இருக்கான்னு தெரில. ஆனால் பல அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கியமாக நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதை முன்னெடுத்து மிகப்பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்கார். பல ஆண்டுகளாக நேற்று வரைக்கும் பேசியிருக்காரு. என்னன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு. நேற்று கூட நீங்கள் புதுச்சேரி மாநாடை பற்றி கேள்வி கேட்கும்போது நான் கிளி ஜோசியம் சொல்கிறதுக்கு நான் எடுத்து தர்றதுக்காக நான் பல நாட்களாக இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருந்தார். அந்தளவுக்கு அவர் கோவப்படுற அளவுக்கு இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு முக்கியமாக. ஸோ அப்போ இவர் முன்வைக்கிற விஷயம் என்னென்னா, ஜாதியே இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாமே சமமாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றிணைஞ்சு சமூக நீதியோடு சமத்துவத்தோடு வாழணுங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறவர் தான் சீமான் அவர்கள். அப்போ அவர் எதுக்கு இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உற்று நோக்கும்போது அதில் தான் ரிசர்வேஷன்ங்கிற, அதாவது இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயம் வெளில வருது. அதுவும் இந்த டைமில் முக்கியமாக இதை முன்னிறுத்ததுக்கான காரணம் என்னென்னா, எலெக்ஷன் வருது. பீகாரில் எலெக்ஷன் வந்துச்சு. பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஜாதி வரி கணக்கெடுப்பை முன்னெடுத்து அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் 1931 தான் கடைசியாக ஜாதி வரி கணக்கெடுப்பை நடத்தினாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2025 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 94 இயர்ஸ் ஆகிடுச்சு. 94 வருஷம் ஆகிடுச்சு இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி. இந்த 94 வருஷத்தில் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பை நடத்தாமல் இருக்காங்கன்னு ஒரு கேள்விக்கு கடைசி பார்த்தா, மேலே இருக்கவங்க கீழே வந்துடுவாங்க, கீழே இருக்கவங்க மேலே போயிடுவாங்கன்னு ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் நடத்தாமல் இருக்காங்க. நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஊரில் கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகையை நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 crores மக்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. இந்த 8.5 கோடி மக்கள் தொகையில் தனித்தனியாக பிரிச்சிடலாம். எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, அதுக்கடுத்து எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட்டு, பிசி பேக்வர்ட் காஸ்ட்டு, எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்டு, அதுக்கடுத்து டிஎன்சி. இந்த பக்கம் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இந்த ஷெட்யூல் காஸ்ட்டும் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 15%, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 3%, பிசிக்கு 25.5%, முஸ்லீம்ஸ்க்கு 3%, எம்பிசிக்கு 20%, எம்பிசி ப்ளஸ் டிஎன்சிக்கு அவங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 69% இந்த ஒட்டுமொத்த இந்த எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த ஒட்டுமொத்த கேஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. 69% இங்கே போயிடுச்சா. பேலன்ஸ் 31% இருக்குது. டோட்டல் 100% வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் ஓப்பன் கேட்டகரி. அதில் 31% ஓப்பன் கேட்டகரி. ஸோ இப்போ ஓப்பன் கேட்டகரினா அதாவது நம்மளை எப்படி சொல்லி பேப்பரில் இருக்கிறது ஒரு விஷயம், ஆனால் நம்மள்ட்ட சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது எஃப்சிக்கு மட்டும் கிடையாது. அது ஃபார்வர்ட் காஸ்ட். ஆனால் ஐயர், ஐயங்கார், பிராமின்ஸு, நாட்டுக்கோட்டை செட்டியார் இவங்களுக்கு மட்டும் அவங்க போட்டி போடுறது கிடையாது. இந்த 69% எந்த கேஸ்டில் இருந்தாலும் சரி, இதிலேருந்து மெரிட்டில் படித்து மேலே வர்ற மாணவ மாணவிகள் அங்கே இருந்து இந்த கேட்டகரியில் நீங்கள் போட்டி போடலாம். இந்த 31% நீங்கள் போட்டி போடலாம் மெரிட்டின் அடிப்படையில். இங்கேருந்து, அதாவது இந்த தொட்டிலேருந்து நீங்கள் நல்லா நீந்தி வந்துட்டீங்கன்னா இந்த தொட்டியில் நீங்கள் நீந்தலாம். ஆமாம், ஏன்னா இவங்க ஃபார்வர்ட் கேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, பெருந்தன்மை, நாங்கள் முன்னேறிட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் அவசியம் கிடையாது. ஆமாம் ஆமாம். ஆனால் 31% கொடுத்துருக்காங்க. நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையாக எடுத்துக்கோங்களேன். டோட்டலாக 8.5 crores மக்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அதில் இந்த எஸ்சி, எஸ்டி மக்கள் மட்டும் ஒட்டுமொத்த இந்த 8.5 கோடியில் 20% இருக்காங்க. 20%னா கிட்டத்தட்ட 8.5 கோடி அப்படியே நீங்கள் வகுத்தீங்கன்னு வைங்களேன், பர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதே 2 கோடி மக்கள் இருக்காங்க. 2 கோடி மக்கள் எஸ்சி, எஸ்டி மட்டும். சரி, இந்த பக்கம் பிசி, எம்பிசி இந்த கேட்டகரி மக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க மட்டும் 50% இருக்காங்க. அதாவது 5 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 5 கோடி ப்ளஸ் இந்த 2 கோடி 7 கோடி ஆகிடுச்சா. மிச்சம் ஒரு 1 கோடி இருக்குது. 80 லட்சம் 1 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார், பிள்ளைமார், ஐயங்கார், பிராமின்ஸு அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. நாயுடு, நாயக்கர்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கேட்டகரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறவன் 5 கோடி பேர் இருக்கான். இவனுக்கு ஒட்டுமொத்த கேட்டகரி பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 50%. இந்த பக்கம் ஒரு 18%, அவங்க 2 கோடி இருக்கான். ஸோ அப்போ இந்த 5 ப்ளஸ் இங்கே 2 7 கோடி பேர் இருக்காங்களா. இந்த 7 கோடி மிச்சம் இருக்கிற அந்த 1 கோடி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கொடுக்கப்படுற சலுகை வேணும்னா 31%. 31% இங்கே இருக்குது, இங்கே கொடுக்குற 18% இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற 50% இங்கே இருக்குது. இங்கே 5 கோடி பேருக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த 50%. ஸோ இதை தாண்டி இப்போ இந்த எலெக்ஷன் இது எப்படி பிரதிபலிக்குதுன்னா, எலெக்ஷனில் நீங்கள் கரெக்டாக நம்ம சமூக நீதி பேசுகிற இந்த சட்டசபையில், நம்ம தமிழக சட்டசபையில்
எத்தனை எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது கரெக்டாக இந்த 2 கோடி மக்கள், இந்த 2 கோடியை, அதாவது இந்த 234 தொகுதியில், அதாவது 2 கோடிங்கிறது சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து பரவலாக வாழ்ந்து வராங்க. ஸோ இப்படி வாழ்ந்து வர மக்களை அப்படி இந்த 234 தொகுதியில் நீங்கள் பிரிச்சிங்கன்னு வைங்களேன். இங்கே பிரிக்கும்போது அவங்களுக்கான கரெக்டான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்னா 42 பேர். அந்த 42 கரெக்டாக நீங்கள் வகுத்தீங்கன்னா 7 அமைச்சர்கள் அவங்களுக்கு இருக்கணும். ஆனால் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? ஆதி திராவிட நலத்துறை ஒரு 2 அமைச்சர்கள் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க? மொத்தமாக அவங்களுக்கு வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தான் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு எவ்வளோன்னா மொத்தம் 4 சீட்டு. 42 அங்கே இருக்குது, 4 அங்கே இருக்குது, அங்கே மேலே 2 அங்கே இருக்குது. அதாவது இவங்களுக்கான 2 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 சீட்டுங்க 42 4. இதுதான் அவங்களோட பிரதிநிதித்துவமா, இதுதான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா, இது அவங்களோட சமூக நீதியா? இதை தான் வந்து வந்து நம்ம பேசணும், மக்களுக்காக நம்ம பேசணும், முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது யாருமே பேசலை. அதாவது அதான் அவர் கேட்குற ஒரு விஷயம். இந்த தருணத்தில் நம்ம வந்து சீமான் அவர்களுக்காக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு தலைவரோ வந்துட்டு ஜாதி எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும், இந்த தமிழ்நாட்டில் ஜாதியே இருக்கக்கூடாது, ஜாதி இல்லாத தமிழ்நாட்டு ஜாதி இல்லடி பாப்பா அப்படிங்கிற மாதிரி பாரதியார் பாட்டு பாடின மாதிரி ஜாதியே இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க போகிறது எந்த சாத்தியமும் சீமான் அவர்கள் வந்தால் கூட உடனே முடியாது. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஜாதி வரியில் எல்லாரும் சொல்ல முடியாது, ஓரளவு வந்து இன்றைக்கும் முத்தி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ரிசர்வேஷன் என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது வந்து நாங்கள் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல ஒருத்தங்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டும் அவங்க பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த சீட்டை இவனாவது பயன்படுத்திட்டு போயிடலாம்ல. அங்கே வந்து என்னென்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துலேருந்து அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது ஒரு 10%. ஓபிசி அதர் பேக்வர்ட் காஸ்ட் அதுலேயே அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது. ஸோ இந்த சலுகைகள் எல்லாமே அவங்க வந்து பயன்படுத்தும் போது, அதாவது உண்மையில் என்னென்னா, நான் யாருமே இவங்க குறை சொல்லலை, அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, எல்லாருமே மனுஷங்க தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஏன் அரசாங்கம் இதை முன்னெடுக்காமல் இருக்காங்கன்னா, உண்மை வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு. இவங்களோட உண்மை வெளியே தெரிஞ்சிடும், இவங்களோட டப்பா டான்ஸ் ஆடிடும்னா இங்கே இருக்கிறவன் ஆட்சி பண்ண வந்துடுவான், இவனுக்கு அறிவு வந்துடும், இவன் படிச்சிருவான்ங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு அவன் கீழே வந்துடுவான். இந்த பிசி எம்பிசி டிஎன்சி அதை தாண்டி வந்து எஸ்சி எஸ்டி எல்லாம் மேலே போயிட்டாங்கன்னா, மேலே எஃப்சி கீழே வந்துட்டாங்கன்னா, அதை தாண்டி வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கான அந்த இடத்துல இவங்க போய் உட்காரும்போது என் இடத்துல நீ வந்து உட்காந்துட்டு இருக்கியா, கீழே இவ்வளோ என் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பிரிவினை இருந்துட்டு இருக்கும்போது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மேலே இன்னும் அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் சரி நம்ம தமிழக அரசாங்கம் சரி அதை வந்து முன்னெடுக்காமல் இருக்காங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சீமான் அவர்கள் வைக்கிறாங்க. இது வந்து மக்கள் இன்னும் அது மிகப்பெரிய லெவலில் அதை பற்றி பேசலை. காரணம் என்னென்னா, எல்லாருமே வந்து ரொம்ப வீக்கராக தாகத்தில் இருக்கவங்க தான் எப்படியாவது ஒரு படித்து நம்ம முன்னேறி ஒரு 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 அரசு உத்தியோகத்தில் போயிடணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், இல்லை ஒரு தாசில்தார் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கிறவங்க தான் நம்ம இந்த ரிசர்வேஷனில் இதை பயன்படுத்துவோம், இல்லை வந்து ஓபிசியை பயன்படுத்துவோம், இல்லை ஓசியை பயன்படுத்துவோம், ஏதோ ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாகத்தில் இருக்காங்க. ஆனால் பலர் வந்து இந்த ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதுக்கு இவனுக்கு கொடுக்குற 1000 ரூபாவுக்கும் இவங்க கொடுக்குற டப்பாவுக்கும் இந்த அண்டாவுக்கும் ஆசைப்பட்டு இதே போதுன்னு இருக்கும்போது இந்த ரிசர்வேஷன்லாம் நீங்கள் நம்ம கண்ணுக்கு தெரில. இந்த ரிசர்வேஷனை நம்ம யூஸ் பண்ணி தான் பலர் வந்து முன்னேறி வந்திருக்கான். பல வகுப்பினர் வந்து எனக்கு எஸ்சி வேணாம் எஸ்சி வேணாம் பிசிக்கு கொடுங்க, பிசி வேணாம் எனக்கு வந்து எம்பிசி வேணாம் எம்பிசிலேருந்து பிசிக்கு கொடுங்க, பிசி வேணாம் பிசிலேருந்து மேலே எஃப்சி கொடுங்கிறது பல வகுப்பினர் வந்து போராடி அவங்கள வந்து மாற்றிக்கிட்டாங்க. பல ஜாதிகள் இருக்குது, நான் பேர சொல்ல விரும்பல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக அரசாங்கம் சரி வர்ற தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க கொடுக்குற வந்து சமூக நீதியாக வந்து எல்லாருக்கும் 50% ஒரு ஒதுக்கீடு தான். பெண்களுக்கு 50%, ஆண்களுக்கு 50%, ஜாதி அடிப்படை இல்லாமல் அவங்க கொடுக்குற வாய்ப்புகள், இது வந்து எல்லா கட்சிகளும் பின்பற்றணுங்கிறது என்னோட விருப்பம். திருநங்கைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஜெயிக்கலைங்கிறது ரெண்டாவது. ஒருவேளை அவங்க ஜெயித்துட்டா ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படிங்கிற ஒரு தருணத்தில் மற்ற கட்சிகள் இதை பின்பற்றினாங்கன்னா, அது இன்னும் வலுப்படுத்தினாங்கன்னா, இன்னும் அதை வந்து வலியுறுத்தினாங்கன்னா, தமிழக அரசாங்கம் இதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா பல மக்களுக்கு அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி படித்து முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்ங்கிறது என்னோட கோரிக்கை, மக்களோட கோரிக்கையும் கூட. ஸோ அதை தாண்டி வந்து எலெக்ஷன்லேயும்
அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறாங்க, அமைச்சர்களை கொடுக்குறாங்க. அதுக்கு லைக் வந்து 2 கோடி மக்களுக்கு வர 2 சீட்டு தானா, 2 பிளாஸ்டிக் சேர் தானா அப்படிங்கிற மாதிரி சிலர் அடமானம் வச்சுட்டு இந்த மக்களை வந்து தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை விரும்பி தான் இந்த எலெக்ஷனில் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சீமான் அவரோட கோரிக்கையும் சரி, லைக் வந்து அதை இன்னும் மக்கள் பல கட்சிகளும் பல இயக்கங்களும் அதை முன்னெடுத்து வலியுறுத்தணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.